ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்து குளித்து விளக்கேற்றியாச்சு. இந்த நாள் இனிய நாளாக தொடங்கட்டும். எல்லாத்துக்கும் பால் காய வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சேப்பக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் உரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சேன். முட்டை வேக வச்சுட்டு என் பொண்ணுக்கு கொடுத்து விட்றதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சட்னி, தோசை ரெடி பண்ணியாச்சு. டிஃபன் ரெடி. நெக்ஸ்ட்டு சேப்பக்கிழங்குக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். அடுத்து கொங்கு நாட்டு பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையானது. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு 4 பல் பூண்டு நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிடணும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிடணும். வெங்காயம் போட்டுடணும். அதுவும் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். அரிசி ஊறிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி குக்கர் லிட் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. மதியானம் லஞ்சும் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.